ஒரு அழகான கிராமத்தில் ஒரு நேர்மையான மரவெட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தினமும் ஒரு ஆற்றங்கரையில் மரங்களை வெட்டி அதைக் கொண்டு தனது வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒருநாள் வழக்கம் போல் மரத்தை வெட்டிக் கொண்டிருக்கும்போது தவறுதலாக அவன் பயன்படுத்திய கோடாரி கையில் இருந்து நழுவி ஆற்றில் விழுந்தது. அதை பார்த்த மரவெட்டி மிகுந்த கவலையில் மூழ்கினான். இப்போ நான் எப்படி வேலை செய்வேன் என்று துயரத்தில் அமர்ந்தான். அந்த நேரத்தில் ஆற்றிலிருந்து ஒரு தேவதை தோன்றினாள். அவள் மரவெட்டியிடம் என்ன நடந்தது என்று கேட்டாள். அவன் நடந்ததை உண்மையாக சொல்லினான். தேவதை ஆற்றுக்குள் சென்று முதலில் ஒரு தங்கக் கோடாரியை எடுத்து வந்து, இது உன்னுடையதா என்று கேட்டாள். மரவெட்டி அமைதியாக, இல்லை அம்மா, அது எனது கோடாரி இல்லை என்றான். மீண்டும் தேவதை ஆற்றுக்குள் சென்று இந்த முறை ஒரு வெள்ளிக் கோடாரியை கொண்டு வந்தாள். இது உன்னுடையதா என்று கேட்டாள். அவனோ மீண்டும், இல்லை, அது கூட என்னுடையதல்ல என்றான். மூன்றாவது முறையாக தேவதை ஆற்றுக்குள் சென்று அவன் பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தாள். அதை பார்த்த மரவெட்டி மகிழ்ச்சியுடன், ஆம், இதுதான் என்னுடைய கோடாரி என்று சொன்னான். அவன் நேர்மையைக் கண்டு மகிழ்ந்த தேவதை, நீ பொய் பேசவில்லை, பேராசை கொள்ளவில்லை, உன் நல்ல மனசுக்காக இந்த 3 கோடாரிகளும் உனக்கே பரிசு என்றாள். அன்று முதல் அந்த மரவெட்டி சந்தோஷமாகவும் நேர்மையாகவும் தனது வாழ்க்கையை நடத்தினான். நேர்மை மற்றும் பேராசையில்லாத மனசு எப்போதும் பெரிய வெற்றியை தரும்.